வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் புதினா கீரையும் வெந்தயக்கீரையும் அறுவடை பண்ணிவிட்டு பூவும் கொஞ்சம் எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க. இதில் எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு மாடி தோட்டம் வைக்கலாங்கிற எண்ணம் எப்படி வந்ததுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவ தான். எங்கள் வயலில் நெல் விளையும், காட்டில் பயிர் வகைகளாக விளையுங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். மக்காச்சோளம், உளுந்து, பச்சைப்பயிறு இந்த மாதிரி எல்லா பயிர் வகைகளும் விவசாயம் பண்ணுவோம். எனக்கு எப்போவுமே விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்த பக்கம் அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு வழி இல்லைங்க. நாங்கள் அப்புறம் கோயம்புத்தூரில் வாடகை வீட்டில் இருந்ததுனால அங்கே செடி கூட வளர்த்துறதுக்கு வழி இல்லைங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வீடு கட்டினதுக்கப்புறம் வாசல்லையெல்லாம் செடி வைக்கிறதுக்கு வழி இல்லைங்க. அப்போ தான் மாடியில் நான் சின்ன சின்ன தொட்டிகளை வச்சு பூச்செடிகள் வாங்கி வைப்பேன். ரோஜா செடி, மல்லி செடி இந்த மாதிரி பூச்செடிகளை மட்டும் கொஞ்ச நாளாக வளர்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பில் வீடியோ எனக்கு செடி வளர்த்துற வீடியோவாக பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் மாடி தோட்டத்தில் காய்கறி வளர்த்துறதெல்லாம் எப்படி காய்கறி வளர்த்தணுங்கிற ஆசையும் அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு வந்துச்சுங்க. நம்ம வெறும் பூச்செடி மட்டுமே வச்சுட்டுக்கிறதுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வளர்த்தலாங்கிற எண்ணம் வந்துச்சு. அப்புறம் நம்ம யூடியூப் பார்க்கும்போது இந்த விதையெல்லாம் எங்கே கிடைக்கும், இந்த உரம் எங்கே கிடைக்கும், இதே மாறி மாறி நான் ஃபோனில் யூடியூப்பே பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் செம்மண் மட்டும் விலைக்கு வாங்கினாங்க. அப்புறம் தொழு உரம் இங்கே பக்கத்துலேயே ஒரு பக்கம் இருந்த பக்கம் தொழு உரம் கொஞ்சம் வாங்கி ஆரம்பத்தில் வெண்டைக்காய், கத்திரிக்காய் செடி வச்சேங்க. அப்புறம் கீரை விதைகள் எல்லாம் வாங்கி போட்டேன். கீரைகள் அப்போ இருந்து எனக்கு இப்போ வரைக்கும் நான் கீரை விலைக்கு வாங்கவே இல்லைங்க. கீரை நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்தி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் காய்கறி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா வந்தது. அப்புறம் மண்ணில் சத்து கம்மியாகும்போது இப்போ செடியெல்லாம் காய்கள்லாம் ரொம்ப கம்மியாக காய்க்க ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் விலைக்கு மண்புழு உரம் இதெல்லாம் வாங்கி போட்டோம். அதெல்லாம் விலைக்கு அவ்வளோ உரம் விலைக்கு வாங்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. அப்புறம் பார்த்துட்டு இயற்கையாக அதுக்கப்புறம் தான் எப்படி உரம் தயாரிக்கிறது, வீட்டில் இருக்கிற பொருள்களவே வச்சு உரம் தயாரிக்கிறதை பற்றி மறுபடியும் வீடியோவில் எல்லாமே நான் யூடியூப்பை பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் காய்கறி கழிவு உரம் தயாரிக்க ஆரம்பித்தேன். மீன் அமிலம் தயாரிக்க ஆரம்பித்தேன். நம்ம அரிசி பருப்பு கழுவுற தண்ணி இதையெல்லாம் செஞ்சு செடிகளுக்கு ஊற்ற ஆரம்பித்தேங்க. அதுக்கப்புறமாவே செடிகளாக நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. காய்கறி செடி, பூச்செடி, கீரை வகைகள் இதெல்லாமே நான் வளர்த்த ஆரம்பிச்சிட்டேங்க. மாடி தோட்டம் உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மறுபடி பார்த்தா இந்த க்ரோ பேக் இதெல்லாம் நம்மளால் எல்லாமே விலைக்கு வாங்க முடியலைங்க. அப்புறம் டெய்லராக இருக்கிறதுனால நான் ஆரம்பத்தில் சாதாரண தார்பாய் கடையில் போய் சாதாரண தார்பாயே வாங்கி இந்த க்ரோ பேக் அதுவும் நான் எல்லாமே யூடியூப்பை பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன். அது எப்படி தைக்கிறதுன்னு பார்த்து அதே மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் சாதாரண தார்பாயில் தைச்சி போட்டேங்க. அதுவும் 4-5 வருஷம் வந்துச்சு. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கிட்டும் அப்பப்போ வாங்குவோம். அதுலேயும் கொஞ்சம் ஆரம்பத்தில் வெள்ளை கலர் பை கொடுத்தாங்க. இப்போ தான் அந்த க்ரீன் கலர் பை கொடுக்குறாங்க. அதுலேயும் தைச்சிட்டேன். அப்புறம் இந்த பை 200 GSM தார்பாய் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதையும் தேடி பிடிச்சி வாங்கி இதையெல்லாம் நம்மளே தைச்சிக்கிறதுனால இந்த க்ரோ பேக் செலவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுங்க. அப்புறம் இந்த ப்ளூ கலரு டப்பாவெல்லாம் நாங்கள் பழைய பிளாஸ்டிக் கடையில் அப்போ கிலோ கணக்கில் வாங்கி அதில் ஒரு 10 டப்பா அப்போ வாங்கி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேங்க. அதுக்கப்புறமா இப்போல்லாம் அது வாங்குறதுல சாக்கு பை எது இருக்குதோ அதுக்காக இப்போ எதுவுமே அதிகமாக காசு செலவு பண்ணுறது இல்லைங்க. நம்ம வீட்டில் எண்ணெய் தொட்டி, பக்கெட்டு வேஸ்ட்டாக போகிற பொருள்கள்லேயே செடிகளை வளர்த்துக்கிறதுங்க. மண்ணெல்லாம் ஆரம்பத்தில் ஒரே ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் வாங்கினாங்க. அதோடு சரி. அதே மண்ணவே மீண்டும் நம்ம காய்கறி கழிவு, நம்ம இதில் வேஸ்ட்டாக போகிற இலை, தழை, சருகு உதிர்றது எல்லாத்தையுமே போட்டு கலந்து மீன் அமிலமெல்லாம் தெளித்து அந்த மண்ணவே மீண்டும் நல்லா சத்தான மண்ணாக மாற்றி செடி வளர்த்தலாங்க. செடியெல்லாம் சூப்பராக வளருது. இந்த கருவேப்பிலை செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருந்தது. அப்புறம் காஞ்சிருச்சு. அப்புறம் அதெல்லாம் உடச்சி விட்டுட்டு மீண்டும் மீன் அமிலம் இந்த உரங்கள்லாம் கொடுங்காட்டிக்கு இப்போ சூப்பராக தலையுதுங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டே இருக்கும்போது மாடி தோட்டம் சரி நம்மளும் நல்லா விளையுது, இதை பகிர்ந்துக்கலான்னு தோணுச்சு. நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ கொஞ்ச நாளாக நான் வீடியோ போட்டுட்ருக்குறேங்க. எனக்கு ஆதரவு கொடுத்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இதே மாதிரி மாடி தோட்டம் ஆரம்பித்து பயனடைங்க. வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள் தாராளமாக வளர்த்தலாம். வீட்டில் நம்ம வீட்டு வேலை போக மீதி நேரத்தில்
இது அதை விட மனசுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸுங்க. மேலே வந்தால் செடிகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கீழே போகிறக்கே மனசு வராது. நம்ம எங்கேயும் போய் உட்காந்து தேவையில்லாத விஷயங்களையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தைப்பட்டத்துக்கு கொடி காய்கறி நான் சரியாக போடலைங்க. எனக்கு அந்த விதை கிடைக்கல, எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன். அதனால் ஆடிப்பட்டத்தில் கொடி காய்கறியெல்லாம் போட்டு அது எப்படி வளர்த்துறதுன்னு நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.